Start music. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போவது என்னவென்றால் இட்லி தோசை பணியாரம் மூர்த்திகளை படைக்க போகிறோம். அதுக்காக நான் பிரம்மன் இல்லை. சரி வாங்க முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தான் அவங்க நீச்சல் அடிக்க போகிறாங்க. அரிசி இழக்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது. அதுக்காக நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து போயிடாதீங்க. வெயிட் நம்ம வீட்டிலே இருக்க கிளாஸு படி போதும். இப்போ அரிசியை குண்டானில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் படி. படினா சும்மா நேற்று வாங்கின படி இல்லை, 100 வருஷமாக இருக்கிற படி. இதில் தாராளமாக ஒரு 2.5 படி சும்மா போட்டு தாக்கும். ஏன்னா நமக்கு தோசைன்னா அம்பட்டு இஷ்டம் இல்லை. இப்போ அரிசிக்கு நம்ம பார்ட்னர் வேணுமில்ல, அதுக்கு அரிசிக்கு பொண்ணு பார்க்க போகலாம். அப்போதான் மாட்டுச்சு நம்ம செல்ல உளுந்து சும்மா பொசுன்னு அரிசிக்கு ஏற்ற ஜோடியாக இருந்தாங்க. இதாண்ட நமக்கு ஏற்ற ஜோடி. அப்படியே அதில் ஒரு முக்காப்படியை போட்டு 2யும் தனித்தனியாக வாட்டரில் குளிக்க போட்டுருவோம். ஒரு 4 மணி நேரம் நீச்சல் அடிக்கட்டும் ஜாலியாக. அதுக்குள்ளே நம்ம ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வந்துடுவோம். அச்சோ இன்னொன்று மட்டுமே, இவங்களுக்கு துணையாக ஒருத்தவங்க வேணுமில்ல, பாவம்ப்பா சின்ன பிள்ளைங்க. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான் வெந்தயம். அவனையும் தண்ணியில் தூக்கி போட்டு இப்போ போவோம். இன்னுமாடா குளிக்கிறீங்க, போதும் வாங்கடான்னு அப்படியே நம்ம குருநாதர்கிட்ட தூக்கிட்டு போவோம். செம்ம ரவுடிப்பா அவர், சாதாரண ஆள் இல்லை. அவர் சும்மா நசிக்கிடுவார். சரி வாங்க அவரோட குரங்கு வித்தியை தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அல்லக்கை வெந்தயத்தை எடுத்து அவர்கிட்ட போடுவோம். செம்ம எனர்ஜிப்பா அவர். ஆன் பண்ணதும் நம்ம அல்லக்கை ஆளைய காண அளவுக்கு அரைச்சிட்டாரு. இப்போ நம்ம உளுந்து ஆட்டுக்கல்ல போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பழைய வீட்டை நல்லா பளபளன்னு பெயிண்ட் அடித்து ஆக்குறோமோ அதே மாதிரி நம்ம உளுந்தையும் நல்லா பளபளன்னு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே தான் ஒரு மெயின் ட்ரிக்கே ஒளிஞ்சிட்ருக்கு. நம்ம எப்படி லாக்டவுனில் 20 கிலோ இருந்தவங்க 40 கிலோ ஆனீங்களோ அதே மாதிரி உளுந்து அரைச்சிக்கலாம். அப்பப்போ மலைச்சாரல் மாதிரி தனியை தெளிச்சு சபா முடியலை. பட் மெது இட்லி வேணும்ல, செஞ்சு தான் ஆகணும். இப்போ அப்படியே ஒரு 1/2 மணி நேரமாக ஆட்டின நம்ம பொசு வெள்ளைக்கரடியை தூக்கி ஒரு பெரிய பாத்திரத்தில் அடைச்சிடலாம். இப்போது நம்ம தலைவன் களத்தில் இறங்குற நேரம் வந்தாச்சு. யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அரிசியை தான் சொல்கிறேன். அவன் ரொம்ப சாஃப்ட்டுப்பா, அதனால் நரன்னு அரைச்சிக்கோங்க. அவனை இன்னும் சாஃப்டாக்குனீங்க உங்களுக்கு இட்லி வராது, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வெள்ளை அருவி நீங்கள் குற்றாலம் போனாலும் பார்க்க முடியாது. தலைவிக்கு எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, சபா முடியலை. நம்ம மும்மூர்த்திகளுக்கு உடம்பு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும்ல. ஜெய் அனுமான். ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பை எடுத்து மாவில் போட்டு எல்லாம் சேர்ந்து கரைச்சிக்கலாம். நீங்கள் அதை கையில் பண்ணாமல் இருந்தீங்க உயிருக்கு சேதமாயிடும், அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதான், நம்ம தோசை இட்லி பணியாரம் மாவு ரெடி. அதுக்காக இப்போவே சுட்டு சாப்பிட்டா அவங்க ஆத்மா சாந்தி அடையாதுப்பா. ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு அவங்கள செஞ்சிடலாம். என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாலேன்னு நீங்கள் கேட்பீங்க. உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்டுருச்சு. அதுக்காக தான் ப்ரூஃபோடு வந்திருக்கேன். இந்த காலத்தில் ப்ரூஃப் காட்டலாம் யார் நம்புறா? நம்ம அரைச்சி ஆட்டின மாவு இப்போ நல்லா சந்தோஷமாக சாந்தியாயிருக்கு. மாவு பார்த்தாலே தெரியுதுல்ல, எல்லாம் நம்ம உளுந்து மகிமை தான். இப்போது இட்லி சுடுவது எப்படி வாங்க பார்க்கலாம். அதுக்காக பக்கத்து வீட்டில் போயிட்டு சுட்ட இட்லியை சுட்டுறாதீங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் ஒரு போர்வை போட்டுக்கலாம். போர்வையா? அது பேர் என்னன்னு எனக்கு தெரிலப்பா, இட்லி துணின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போது நம்ம பொசுன்னு மாவை எடுத்து இந்த இட்லி குழியில் ஊற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். வாங்க சைட் கேப்பில் ஒரு டீ குடிச்சிடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இட்லி வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆயுதம் பேர் தான் விரல். அப்படியே நம்ம அந்த இட்லியில் ஒரு விரலை வச்சு குத்தி பார்த்தா மாவு ஒட்டாமல் வருதா, அதான் கண்டிஷன். ஓகே, கண்டிஷன் வேலிட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இட்லியை தட்டை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். மேலே இருக்கிற போர்வையை துணியை எடுத்துக்கலாம். நம்ம மதுரையே தோற்று போகிற அளவுக்கு நம்ம மல்லிகைப்பூ இட்லி ரெடி. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் அம்மா அப்பா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.